கடல்ல போட போறோம். இன்னைக்கு நிறைய மீனை பிடிச்சிக்கிட்டு கரையில போயிட்டு மீனை வித்து பங்கெல்லாம் பாத்திரலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட கடல்ல வந்துட்டோங்க. மொதபாடு வலையும் வச்சாச்சு. இந்த வலையை வைக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும்னு வைங்களேன். இப்போ வலையை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோட் எல்லாம் வீசி நீட்டா வலையை வச்சு விட்டுறணும். ஏன்னா வலை போகும்போது சின்னதா ஒரு இடைஞ்சல் வந்தா கூட மொத்த வலையும் திரும்ப நம்ம வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால வலை வைக்கும் போது ரொம்ப கவனமா வைக்கணும். வலை வச்சு 2 மணி நேரம் இழுவைக்கு அப்புறமா இப்ப நம்ம வலையை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு சஸ்பென்ஸோடையே இந்த வலையை நம்ம இழுக்க போறோம். ஏன்னா 2 மணி நேரம் இழுத்திருக்கோம். என்னென்ன மீனெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும், நமக்கு மீன் நிறைய கிடைச்சிருக்குமா, மீன் கம்மியா வந்திருக்குமா, இல்ல வலை கிழிஞ்சிருக்குமா, வலை தெளிவா வந்திருக்குமா, இப்படி பல கேள்விகளோட கடப்போட்டுல எல்லாரும் போவோம். அதே மாதிரி இப்ப நானும் போறேன். வாங்க, நீங்களும் வாங்க. ஒரு வழியா வலையை இழுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த வலையில வந்து மடவலை மேவலைன்னு 2 சைடு இருக்கு. மடவலை வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். மேவலை வந்து மேல நின்று வர்றதுனால அது கொஞ்சம் காத்துக்கும் இந்த நீவாட்டுக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும். மடவலை நேர் கீழே நின்று வர்றதுனால சரியான வெயிட்ல வரும். ஏன்னா அதுல வெயிட்டுகள் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த மடவலை இழுக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் நின்று இழுப்போம். அவ்வளோ வெயிட்டா இருக்கும். மேவலை கூட ஒரு ஆள் நின்று இழுத்துடலாம்னு வைங்களேன். அவ்வளோ மடவலையை வந்து இழுக்கும்போது இந்த முதுகெல்லாம் பஞ்சர் ஆயிரும். கைவலெல்லாம் இழுத்து முடிச்சக்க வருமா இப்போ மாலை இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதான் சஸ்பென்ஸ் இன்னும் அதிகமாகும். ஏன்னா தூர் நெருங்கியாச்சு. அந்த தூருக்குள்ளதான் மீன்கள்லாம் கிடக்கு. நமக்கு மீன் கிடைச்சிருக்கா, பல வகையான வெரைட்டி கிடக்குதா, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குதா, என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சஸ்பென்ஸோடைய இழுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கோணன்ல வைக்கிற கம்பாங்க பேர் தான் ஆர்சோரப்புன்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் இதில் ஒரு முடிப்பை போட்டு நம்ம வீஞ்சில வச்சு இழுப்போம். இப்போ மேலே வரும் பாருங்க மீன் எல்லாம். அடடா, எவ்வளோ முள்ளம்பேத்த கிடச்சிருக்கு பாருங்களேன்.
2 கலவை மீன் கிடக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொழுவாலை கிடக்குது. இந்த முள்ளம்பேத்தை தான் நிறையா கிடக்கு. இவன் வந்து எல்லா மீனையும் பஞ்சர் ஆக்கி வச்சுறான். தெரியுதா முள் எப்படி பொட்டச்சிட்டு நிற்கான்ட்டு. இவனை தூக்கி நம்ம இப்போ வட்டால எடுத்து கொண்டு போய் கடலில் தட்ட போகிறோம். இவன் நமக்கு தேவையில்லை, இவன் வேஸ்ட்டு மீன். இவனைத்தான் பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், முள்ளம்பேத்தை. ஏன்னா பஃபர் ஃபிஷ்ஷில் பல வகை இருக்குது, அதில் ஒன்று தான் இவன். இவ்வளோ மீனை பிடிச்சிக்கிட்டு கடலில் போட போகிறோம். ரெண்டு மணி நேரம் இழுவைக்கு கிடைச்சிருக்க மீன்களை பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. இது செலவுக்கு கூட தேராது. அதாவது இப்ப இழுத்த இந்த செலவுக்கு கூட இது தேராதுன்னு சொல்ல வரேன். அவ்வளோ கம்மியாக கிடக்கு. இது கொஞ்சம் கூடுதல் பட்டிருந்தா கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் போல கனவா வந்து கொஞ்சம் மனசை தேத்திருக்கு. ஆனாலும் நமக்கு செலவுக்கு கிடைக்கல. இருந்தாலும் மனசு தளராம அடுத்த பாடு வலையை போட்டு மீனை பிடிக்கிறோம், தூக்குறோம். மொத்தத்தில் கடல் வாழ்க்கை இப்படித்தான். நம்ம வலை போட்டோன்னு நமக்கு எப்பவுமே மீன் கிடைக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி சில நேரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில நேரத்தில் இந்த போட்டு நிறைய அளவுக்கு மீன் கிடைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்த பாடு நமக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் பாசிட்டிவா சொல்றீங்கன்னு.